வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த வின்டருக்கு முன்னாடி UAV அதாங்க ட்ரோன் அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்த போகிறாங்க ரஷ்யா. இந்த தகவல் தான் இப்போ மேற்குலகத்தில் பரவலாக பேசப்பட்டு வருது. ஆனால் இது ஒரு செய்தியாக பார்க்கக்கூடிய மேட்ரு கிடையாது. இது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா இதை பற்றி இப்போ மேற்குலகங்கள் அவங்களுடைய சேட்டலைட் இமேஜஸ்லாம் வச்சு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எப்படி ரஷ்யா அவங்களுடைய ட்ரோன் ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெரிய அளவில் அந்த ட்ரோன் ஃபெசிலிட்டி வழியாக ட்ரோனுடைய மேனுஃபேக்சர் அப்படிங்கிறத எப்படி அதிகப்படுத்தியிருக்காங்க, எந்த மாதிரியான ட்ரோன்ஸை இப்போ ரொம்ப பெரிய அளவில் அவங்க உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க, இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தயாராகுங்கள். இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துடலாமா? போலந்தும் உக்ரைனும் நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, போலந்து வழியாகத்தான் உக்ரைனுக்கு எல்லா உதவிகளும் வந்துட்டு இருந்துச்சுப்பா, எல்லாரும் உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போலந்து தான் எல்லா நாட்டுகிட்டையுமே நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக லெப்பர்டு பீரங்கிகள்லாம் ஜெர்மனிட்டு வந்து வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும், இல்லாட்டி பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே போலந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் பல உலக நாடுகளும் அதை அப்ரூவ் பண்ணி ஓகே நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதே போலந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த ஒரு பொருளாதார தடை லிஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குப்பா போலந்தின் மீது பொருளாதார தடை போட போகிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு போலந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய பார்டர் இருக்குல்ல உக்ரைன் மற்றும் போலந்து, அந்த பார்டரில் நிறைய ப்ளோக்கேஜ் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்காங்கப்பா, நிறைய மூமெண்ட்டை தடுக்கிறாங்க. ஸோ உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை தடுக்கக்கூடிய நாடுகள் எங்களுடைய பொருளாதார தடைக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரியான அடிப்படையில் தான் போலந்தின் மீதும் நாங்கள் பொருளாதார தடை போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோங்கிறாங்க. ஆனால் போலந்தின் மீது பொருளாதார தடை போடுறதுக்கு இது மட்டும்தான் காரணமானு கேட்டால் இல்லை. போலந்தில் பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு. சும்மா கூகுளில் போய் போலந்து ஃபார்மர்ஸ் சொல்லி அடிச்சு பாருங்க, அங்கே போராட்டம் அப்படிங்கிறது சும்மா வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், எங்களுக்கு உக்ரைனுடைய எந்த தானியங்களும் வேண்டாம், அந்த தானியங்கள் எங்கள் நாடு வழியாக போகவும் வேண்டாம், உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை உடனே கம்மி பண்ணணும், உக்ரைனுக்கு என்னென்ன விதத்தில் நம்ம உதவி செஞ்சாலும் சரி திருப்பி நமக்கு ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு போராட்டம் போலந்தில் இருப்பதனால் போலந்தில் இப்போ பெரிய அளவில் உக்ரைனுக்கு எதிரான குரல் உயர்ந்திருக்கிறது. அந்த குரலும் சேர்ந்து தான் போலந்துக்கு பொருளாதார தடையை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிற செய்தியும் நாம் என்ன செஞ்சிடலாம், இங்கே லிங்க் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக ஒலிம்பிக் கேம் தான். இந்த ஒலிம்பிக்ஸில் ரஷ்யாவை சார்ந்த எந்த வீராங்கனைகளும் இருக்கக்கூடாது, பெலரஸை சார்ந்த எந்த வீராங்கனைகளும் இருக்கக்கூடாது. ரஷ்யாவின் சார்பாக பெலரஸின் சார்பாக யாருமே அதில் பங்கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல நாடுகள் அதுக்கு என்ன செஞ்சாங்க, எதிர்ப்புகளையும் தடைகளையும் பிறப்பித்தார்கள். இல்லைப்பா ரஷ்யா விளையாண்டாங்கன்னா நாங்கள் விளையாடவே வரமாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போது மேற்குலக நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒலிம்பிக்ஸ் மாதிரியான ஒரு கேமை இல்லாட்டி ஒலிம்பிக்ஸ் மாதிரியான நிறைய கேம்களுடைய ஒரு கூட்டத்தை ரஷ்யாவும் என்ன செய்வாங்க, இனிஷியேட் பண்ணுறதுக்கு காரணமாக மாறலாம். எப்படி நாட்டோவினுடைய நாடுகள் மாதிரி அந்த பக்கம் என்ன இருந்துச்சு, ரஷ்யாவினுடைய கூட்டமைப்பு இருந்துச்சுல, அதே மாதிரி ஒலிம்பிக்ஸ் அமெரிக்காவினுடைய நாடுகள் அவங்களுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா கம்யூனிசம் அவங்களுடைய நாடுகள் அவங்களுடைய விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துச்சுன்னா, அப்போ ஒலிம்பிக்ஸினுடைய இன்னொரு வேர்ஷன் அப்படிங்கிறது ரஷ்யா உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை மேற்குலக நாடுகள் கொடுத்து வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ரஷ்யாவினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு உக்ரைனில் யார் யார் ட்ரோன் ஆப்ரேட்டராக இருக்காங்க, அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத சீனா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அது எப்படி முடியும் விக்கி அப்படின்னு கேட்டால், உக்ரைன் நிறைய அங்கே ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சீனாவினுடைய டிஜேயை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஜேயினுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சீனாவினுடைய சர்வர்லேருந்து பார்க்க முடியும். அப்படி பார்த்து உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸை டார்கெட் கில்லிங்காக இப்போ ரஷ்யா செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதில் உண்மைத்தன்மை இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. சின்ன சிப்பை கூட சீனாவினுடைய சர்வரில் போய் டேட்டாவை அப்படியே கொஞ்சம் போட்டு விட்டுட்டு இங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சீனா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதை மேற்குலக நாடுகள்லேருந்து இந்தியா வரை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி ஏன் இந்த டிஜே அப்படிங்கிறது அதனுடைய சர்வர் சைடில் இதனுடைய லொக்கேஷன் இருக்கக்கூடாது, இருக்கலாம்ல? அப்போ வாய்ப்பு இருக்கா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்ததாக ட்ரை வின்டர் அப்படிங்கிறது தான். இதை ட்ரை வின்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைனா பிளாக் வின்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை ட்ரை வின்டர் பிளாக் வின்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வரக்கூடிய இந்த வின்டர் அப்படிங்கிறதுல பெரிய அளவிலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை எதுவுமே சரிப்படுத்தலை உக்ரைன். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா கிடைக்க வேண்டிய உதவிகள் சரியாக கிடைக்காதனால கிடைச்ச உதவிகள் எல்லாத்தையுமே அவங்களுடைய வெப்பன் அவங்களுடைய இராணுவத்துக்காகவே உக்ரைன் செலவழிச்சிட்டாங்க.
அப்போ பணத்தெல்லாம் இராணுவத்துக்கு செலவழிச்சதுனால இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன செய்யலை, அவங்க அதிகமாக நாட்டம் செலுத்தலை. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக நாட்டம் செலுத்தப்படாததால் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணாமே விட்டுட்டாங்க. ஆனால் போன வின்டர் அப்படி கிடையாது, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சரிப்படுத்தி வச்சுருந்தாங்க. இந்த வருடம் 2 வருடங்களாக இந்த யுத்தம் நீண்டு கொண்டு இருப்பதால் இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி வராத காரணத்தினால 18,000 கிலோமீட்டர் உக்ரைனுடைய ஹீட்டிங் நெட்வொர்க் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 18,000 கிலோமீட்டர் ஹீட்டிங் நெட்வொர்க்கில் கிட்டத்தட்ட 11,100 கிலோமீட்டர் ஹீட்டிங் நெட்வொர்க் அப்படிங்கிறது சரி செய்யப்படவில்லை. அதாவது 85% அவங்களுடைய ஹீட்டிங் நெட்வொர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபால்ட்டாகவே இருக்குது. அப்போ இதை சரிப்படுத்தணும்னா பெரிய அளவு தொகை தேவைப்படும். அப்போ இந்த தொகையை இப்போ உக்ரைனால் எடுக்க முடியாதனால தான் எகெயின் சொல்கிறாங்க இது ஒரு பிளாக் வின்டராக இருக்கும், இல்லாட்டி ஒரு ட்ரை வின்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் புது புது டெக்னாலஜியை ரஷ்யா களமிறக்குவதற்கான வாய்ப்பாக இந்த வின்டரை ரஷ்யா பயன்படுத்த போகிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், அவங்களும் 6 வருஷம் சிறை தண்டனை, ஒருத்தவங்களுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காரு புட்டின் அவர்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா எலெக்ஷன் வரப்போகுது, பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த அதிபர் தேர்தலில் மறுபடியும் புட்டின் அவர்கள் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய சட்டத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. எந்த நியூஸ் மீடியா யார் யார் நியூஸை ரிப்போர்ட் பண்ணணும், யார் யார் நியூஸை ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, அதுக்கான புது சட்டங்கள் எல்லாமே ரஷ்யாவில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அதை நம்ம 2 தினங்களுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த எலெக்ஷனுக்கு யார் ரொம்ப பெரிய அளவில் தலைவலியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளக்க போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இந்த நாவல்னி அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட வழக்கறிஞர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கும் சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 7 வருட சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. என்னப்பா காரணம் அப்படின்னு பார்த்தா வார் வேண்டாம், ஆன்டி வார் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்லோகன்லாம் உயர்த்ததுனால அது ரஷ்யாவுக்கு எதிரான, ரஷ்யாவினுடைய அந்த தேசியத்துக்கு எதிரானதாக இருந்தது என்பதால் அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜெலன்ஸ்கி அவர்கள் நாங்கள் ரஷ்யாவை அடித்த அடி கருங்கடல்லேருந்து ரஷ்யாவினுடைய கப்பற்படை ஓட விரட்டிட்டோம்ல, என்னை பாருங்க யாருமே எங்களை சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க, அவங்க ஓடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. உக்ரைனுடைய ஃபோர்ஸஸ் ரஷ்யாவினுடைய அந்த ஒக்குபைடு ஏரியா, அதாவது ரஷ்யா பிடித்து வைத்திருந்த உக்ரைன் பகுதிக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம பார்த்தோம், நிப்ரோ ரிவர் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்த எல்லா உக்ரைனுடைய இராணுவ வீரர்களையும் கொன்னுட்டோம், இனி யாராவது வர்றதா இருந்தால் வாங்க, அவங்களையும் நாங்கள் கொன்னுருவோம் அப்படிங்கிற ஒரு தகவலை இன்று ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவினுடைய இந்த தவறுகளுக்கு ரஷ்யா கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்காமல் போகாது, எப்படினாலும் நம்ம தண்டனை வாங்கி கொடுத்து ஆக வேண்டும். சுவிட்சர்லாந்து, சுவிஸ், ஓ ஐயோ பேங்கு, ஆமாங்க, அது முதல்ல சுவிட்சர்லாந்து என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுடைய நடுநிலைமை அப்படிங்கிறதுலேருந்து நாங்கள் உக்ரைனுக்கு ஆதரவு, அமெரிக்காவுக்கு ஆதரவு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டோட்டலாக ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் ஒரு நாடாக சுவிட்சர்லாந்து மாறிவிட்டது. அடுத்ததான் மெடிக்கல் வாலண்டியர்ஸ் தான். இந்த மெடிக்கல் வாலண்டியர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் பக்கம் பல நாடுகளுடைய பார்வை திரும்பவில்லை. தயவு செஞ்சு உக்ரைனுக்கு உதவுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் உங்களுடைய நாட்டத்தை செலுத்துகிறீர்களோ அதே அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் போர்லையும் உங்களுடைய நாட்டம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ இப்போது மெடிக்கல் வாலண்டியர்ஸினுடைய இந்த ரிக்வெஸ்ட்டை எத்தனை நாடுகள் கேட்க போகிறாங்க, யார் யார் உக்ரைனுக்கு உதவ போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. யூகேனுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இப்போ உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கும்போது யூகேக்கு நாங்கள் பெருசாக கடமைப்பட்டிருக்கோம்ப்பா, அமெரிக்காவுக்கு பிறகு எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவிய நாடு யூகே தான். ஸோ யூகே இருக்கிற வரையிலும், இல்லை யூகே நாங்கள் இருக்கிற வரையிலும் யூகே எங்களுக்கான நாடாக இருக்கிறது, எனவே யூகேக்கு நாங்கள் ரொம்ப பெரிய அளவு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ நிறைய அப்டேட்டில் இப்போ வந்திருப்பது என்னென்னா வின்டர் சீசன், அதுக்கு எதிராக ரஷ்யா எப்படி அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை செஞ்சிட்ருக்காங்க, உக்ரைன் அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுடைய வின்டரை சமாளிப்பதற்கு உக்ரைன் என்ன செய்ய போகிறாங்க, இதுதான். ஆனால் இதை நார்மலாக இப்படி ஒரு ஃபயர் அப்டேட் இல்லாட்டி இப்படி ஒரு ஹெட்லைனாக மட்டும் பார்க்க விரும்பல, கொஞ்சம் இன்டெப்த்தாக போக போகிறோம். வியூகத்திலும் இன்டெப்த்தான வீடியோக்கள் பார்க்கலாம், இந்த மாதிரியான வீடியோக்கள். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.